ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, வெண்டைக்காயை குட்டி கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கூட அதை வந்து போடுறதுக்காக வெங்காயம் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு கூட கருவேப்பிலை. இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் வந்து நம்ம இப்போ இந்த கடுகையும் உளுத்தம்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். இங்கே பாருங்கள், அது வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்குது. அது வந்து பொரிஞ்சு முடிச்சதுக்கு அது இப்போ இதை பாருங்கள். நம்ம இனி தட்டி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் சேர்த்தாச்சு. இனி அதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இது கிளறி விட்டதும் அது கொஞ்சம் கிளறினதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்குல்ல வெண்டைக்காய், அதையும் இதுக்கு கூடயே நம்ம சேர்த்துடலாம். அடுத்து அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் வந்து உப்பு நம்ம சேர்க்கணும். சரியா? உப்பு போடணும். இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுடுறோம். உப்பு போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. நம்ம இதில் வந்து வேணால் மூடி போட்டு கூட இதை வந்து வேக வைக்கலாம். ஆனால் மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கிளறி விடணும். சரியா? இங்கே பாருங்க, இப்போ இந்த அளவு வெந்துடுச்சு. நம்ம இதில் உப்பு போட்டாச்சு. இது கொஞ்சம் கூட இதானதும் அதில் நம்ம வந்து மசாலாக்கள் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், அது வந்து அந்த விழுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாக்கள் சேர்த்துடலாம். வேறு ஒன்றும் இல்லை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் அவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதை கொஞ்சம் கிளறி விட்டதுக்கு